ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிறது முருங்கைக்கீரை அரக்குலா மீன் வரை தான் செய்து காட்ட போகிறேன். இதை செய்து காட்டுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புதிய வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். இப்போ இந்த முருங்கைக்கீரை அரக்குலா மீன் வரை எப்படி செய்யலாம் என்றதை பார்ப்போம். நான் 150 கிராம் அரக்குலா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை இப்போ 10 நிமிஷம் அவிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணியை விடுவோம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டால் காணும். இந்த மீன் 10 நிமிஷமாக அவிஞ்ச கொண்டு இருக்கு. இவ்வளோ அவிஞ்ச காணும். இப்போ நாங்கள் இதை தண்ணியிலேருந்து வடிச்செடுப்போம். இப்போ இந்த மீனை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதோட தோல் மற்ற முள்ளுகள் எல்லாம் எடுத்து உதிர்த்தி எடுக்க போகிறேன். நீங்கள் எந்த துண்டு மீன் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். சுறா மீன் கூட எடுக்கலாம். முள் இல்லாத மீன் இல்லாட்டி முள்ளு குறைவான மீனாக எடுக்கிறது நல்லா. இப்போ இந்த மீனை நல்ல வடிவாக உதிர்த்தி எடுத்துட்டேன். இப்போ இதுக்குள்ள 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 உள்ளிப்பல் எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள், இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1 டீஸ்பூன் கறி மிளகாய் தூள் இவ்வளோத்தையும் போட்டுட்டு இதை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ நாங்கள் வரையை செய்தெடுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கிடுது. 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை போடுறேன். அதுக்குள்ள 1 நட்டு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்க்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அதை இதுக்குள்ள சேர்க்கிறேன். அதோட 2 பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்க்கிறேன். இப்போ இந்த தாளிதம் ஓரளவு தாளி போட்டுட்டுது. இது நல்லா சிவக்கோணம் அவசியம் இல்லை. இவ்வளவு தாளி போட்டாலே காணும். இப்போ இதுக்குள்ள நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து அதை நல்ல வடிவாக கழுவி தண்ணி வடிய விட்டு நல்ல வடிவாக வெட்டி வச்சிருக்கிறேன். இது 150 கிராம் வருது. இதை இதுக்குள்ள சேர்க்கிறேன். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு வதக்குவோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை வரப்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போடுவோம். நான் 1/2 டீஸ்பூன் போடுறேன். மீனுக்கு முதலே மீன் கலவைக்குள்ளேயே கலந்து வச்சிருக்கேன். அதனால முருங்கைக்கீரை கலவான உப்பை போட்டால் காணும். இப்போ இதுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிற மீன் கலவையை சேர்ப்போம். இப்போ மீனையும் சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த வரைக்கு தேவையான அளவு தேங்காய்ப்பு போடுவோம். நான் 50 கிராம் தேங்காய் திருவள் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை இதுக்கு சேர்க்கிறேன். உங்களுக்கு உரைப்பம் கூட போடணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கூட போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த வரையை தேங்காய் திருவள் சேர்த்தா பிறகு 10 நிமிஷமாக வறுத்து கொண்டு இருக்கிறேன். இது நல்ல வடிவாக அந்த கீரையில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. உப்பை செக் பண்ணி கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் உதிரி உதிரியாக இருக்குது. பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நல்ல சுவையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான முருங்கைக்கீரை அரக்குலா மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக தயாராகிட்டது. இது ஒரு ஆரோக்கியமான உணவும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை இன்பாக்ஸுக்குள்ள சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.